ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் சிரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஹேர் சிரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிரம் ரெடி பண்ணுறதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி ஒரு 2 டம்ளரு, அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், ரோஸ்மெரி லீஃப் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 கிராம்பு, ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேப்பிலை, செம்பருத்தி இலை, பூ 2-3 போட்டால் நல்ல வழுவழுப்பு தன்மை வரும்னு பார்த்தாங்க. ஒரே பூ தான் கிடச்சிது. இப்போது நான் அந்த அரிசிகள் தண்ணி கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் இந்த ரோஸ்மெரி லீஃபு, அதுக்கப்புறம் கிராம்பு, வெந்தயம், இந்த செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கூடவே நம்ம வேப்பிலையும் ஒரு 2-3 லீஃப் உருவி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அதுவும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த செம்பருத்தி இலையும் நம்ம போட்டுடலாம். இதெல்லாமே நான் கழுவி ஆற வச்சுருந்தேன். அப்போ கூடவே இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இலையும் நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். கூடவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். வேப்பிலையோட கசப்புக்கு ரூட் ரொம்ப கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி ஒரு சிரம் போட்டால் ஒரு க்ளோனஸ் வருது, ஒரு க்ளீனப் வருது ஃபேஸு, அதே மாதிரி நம்ம தலையோட அந்த வேர்க்கால் முடியில் இருக்கிற ஆயில் டேண்ட்ரஃப் ஆகட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த வெந்தயம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் ஏதாவது புழுக்கடி அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது வடிகட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியோட நம்ம ஒரு நார்மலாக அரிசி கஞ்சி தண்ணி கலரில் இருக்கும். இது நல்லா வடிகட்டியாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், நீங்கள் தலைக்கு என்ன ஆயில் போடுவீங்களோ அந்த ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தலை ஃபுல்லாக சொதம்ப தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணிடுங்க. இது அந்த மண்டை ஓடில் நல்லா பட்டு அந்த கசப்பு தன்மையெல்லாம் ஃபுல்லாக இறங்கும்போது என்ன பொடுகு, பேனு, என்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த சிரம் நான் அப்ளை பண்ணல. நான் ஆல்ரெடி காலையிலேயே குளிச்சுட்டு கொஞ்சம் ஹேருக்கு சிரம்லாம் அப்ளை பண்ணி அப்படி விட்டுருக்கேன். நம்ம ஒர்க் போகும்போது குளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு நான் இந்த சிரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணுறோம். இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரூட்ஸை நல்லா கிளியர் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப், ஆயில் டேண்ட்ரஃப், என்ன டேண்ட்ரஃபாக இருந்தாலும் நம்ம இதில் நிறைய வேப்பந்தலை, சின்ன வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக டேண்ட்ரஃப்லாம் கிளியர் ஆகி முடி நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஃபுல்லாக தலை வகுடு எடுத்துகிட்டு நல்லா மண்டையோட்டில் படுற மாதிரி நல்லா சொதம்ப போட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி. இது அந்த மண்டையோட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தரும். நம்ம ஃபேஸ் எப்படி நல்லா க்ளீன் பண்ணுறோமோ, நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். இது அந்த மாதிரிலாம் நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற காரத்தன்மையும் அந்த வேப்பந்தலையில் கசப்பு, பொடுகு, இந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துக்கும் போது பாப்பாங்க தலையில் பேனு அந்த மாதிரி இருந்தாலுமே இல்லாமல் சூப்பர் க்ளீனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் பறக்குதுங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னா இது சிரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பார்த்திங்கன்னா நீங்கள் முடி பறக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இருக்காது. இது நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம், அந்த வேப்பிலையோட ஸ்மெல்லில் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை